வணக்கம். இந்த வீடியோல நம்ம பென் டிராயிங் வச்சு அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். ஸோ அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம சொல்றப்போ, ஒரு விஷயத்த பார்த்து அப்சர்வ் பண்ணி அதுக்கடுத்து பேப்பர்ல கன்வே பண்ணி டிராயிங்கா கன்வே பண்றோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம அப்சர்வேஷனல் டிராயிங்னு சொல்றோம். ஸோ இதுக்கு பெட்டர் ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரை லைவா பார்த்து வரைங்க. அப்படி வரைய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, பிக்சரை பார்த்து தான் வரைகிறீங்கன்னா, பெரிய சைஸ் டிஸ்பிளே இருக்கிற, அதாவது கம்ப்யூட்டர், லேப்டாப், டேப் இந்த மாதிரியான கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே இருக்கிற டிவைஸ் எடுத்து அதில் பிக்சரை பார்த்து வரைய ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த முக்கியமான 5 ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதாவது பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று, உங்களோட கான்சன்ட்ரேஷன். இதை பிரேக் பண்ணாதுங்க. இப்போ நீங்கள் பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதோட கார்பன் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ்லாம் மழுங்கிடும். நம்ம திரும்பி திரும்பி இடையில ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு அந்த கண்டினியூஷன், நீங்கள் ஒரு ஃப்ளோவில் இருப்பீங்க. இடையில இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வரப்போ உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ இந்த பென் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அதை அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது, இதில் எரேசரே தேவைப்படாது. ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் முன்னாடி பென்சிலில் தான் நிறைய ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னா, தப்புன்னு தெரிஞ்ச உடனே எரேசர் எடுத்து டக்குன்னு எரேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் பென்னில் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு போல்ட்னஸ் வந்துடும். உங்களுக்கே தெரியும், அதாவது மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி ட்ரா பண்ணுறது, அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ உங்களோட டிராயிங் நல்ல போல்டாக இருக்கும். மூணாவது ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்சனல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஆர்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த ஹேண்ட் ரைட்டிங், இப்போ அம்மா அப்படின்ற ஒரு வேர்டை ஒரு 10 பேரை கூப்பிட்டு எழுத சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எழுதுகிற நோக்கம், எழுதுகிற விஷயம், அதுக்கான அர்த்தம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சும் அது பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அது அவங்களோட நேச்சர். இதை தான் ஆர்டிஸ்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம். இந்த வரைகிறப்பையும் இதே விஷயம் தாங்க. ஒரே விஷயத்தை எத்தனையோ பேர் வரைஞ்சாலும் நீங்கள் வரைகிறப்ப உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டைலை ரொம்ப குயிக்காக கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரதுக்கு பென் டிராயிங் தான் பெஸ்ட்டு. அதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. இன்னொன்று, உங்களுக்கு ஈஸியாக போல்ட்னஸ் கிடைக்கும் உங்களோட டிராயிங்கில். ஸோ இதுதான் இந்த மூணாவது பாயிண்ட். இது ரெண்டையும் வச்சு நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நாலாவது விஷயம், உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்குங்க. ஃபவுண்டேஷன் நம்ம சொல்கிறது டிராயிங், கலரிங், பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இதில் பேஸே டிராயிங் தாங்க. டிராயிங் நீங்கள் கரெக்டாக வரைய தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சிம்பிளாக என்ன மாதிரியான கலர் பண்ணாலுமே உங்களோட ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்குங்க. பட் உங்களுக்கு நல்ல கலரிங் சென்ஸ் இருக்குது, பட் உங்களோட ஸ்ட்ரக்சர்லாம் ப்ராப்பராக இல்லை. அந்த ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் எதுவுமே உங்களால் எப்படி பார்க்குறீங்களோ அதை எக்ஸாக்டாக பண்ண முடியல அப்படின்னா ஆர்ட் ஒர்க் ஒரு வேல்யூபிளாகவே இருக்காது. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். அந்த ஃபவுண்டேஷன் பார்ட்டை அந்த டிராயிங் பார்ட்டை பென் டிராயிங்கால் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிற முடியும். அஞ்சாவது, பென் டிராயிங்னு சொல்கிற இடத்துல ஒரு லைட்டு, டார்க் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் காட்டுறதுக்கு வெறும் லைன்ஸ் மட்டுமே வச்சு கண்ட்ரோல் பண்ணி தான் காட்ட முடியும். அதாவது லைட்டான இடத்துக்கு ரொம்ப கம்மியான தின்னான லைன்ஸும், டார்க்கான இடத்துக்கு ஓவர்லேப் பண்ணணும். அதாவது லைன்ஸ் மேலே லைன்ஸ் அடுத்தடுத்து நம்ம ஓவர்லேப் பண்ணிகிட்டே இருக்கிறனால டார்க்காகவும் வேரி பண்ணி காட்டுவோம். ஸோ இந்த ப்ராசஸுக்கு நிறைய பொறுமை வேணுங்க. உங்களோட அந்த பேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டிப்பாக. எந்த அளவுக்கு இதை நீங்கள் அக்யூரேட்டாக, அதாவது ஒரு டீட்டெயிலாக பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பேஷன்ஸ்ன்றது இம்ப்ரூவ் ஆகும். இது உங்களுக்கு ஒரு நல்ல மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்.